இன்றைய தினமலர் செய்தியில் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே கீழவடகரை அரசு வேலை வாங்கி தருவதாக சொல்லி 5,45,000 ரூபாய் மோசடி, மூவர் மீது போலீசார் வழக்கு பதிவு. தமிழகத்தில் 20 ஆண்டுகளுக்கு பின் வேகம் எடுக்கிறது சிக்கன் குனியா. கொசு ஒழிப்பு பணி முடங்கியதால் பாதிப்பு. இந்து சமய அறநிலையத்துறை சொத்துக்களுக்கு குத்தகை கட்டணங்கள் சந்தை மதிப்பு அடிப்படையில் நிர்ணயிக்க தமிழக அரசு முடிவு. அரசிற்கு இந்து பண்டிகையின் மீதுதான் வெறுப்பு, இந்து கோவிலின் மேல்தான் பாசம் அதிகம். சட்டசபையில் முதல்வர் அறிவிப்பு, பகுதி நேர ஆசிரியர்கள் நிராகரிப்பு. காரணம், 110 விதிகளின் கீழ் முதல்வர் அறிவித்திருந்தால் மகிழ்ச்சி, ஆனால் தேர்தல் வாக்குறுதி போல அறிவிப்பை வெளியிட்டதால் வேதனை என கூறி நிராகரிப்பு. போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்தனர். வணக்கம்.